ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ்க்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சோப் மேக்கிங்கில் மெல்டன் போராக இருக்கட்டும், கோல்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா மோல்ட்ஸு. அது சிலிக்கான் மோல்டாக இருக்கட்டும், இல்லை உட்டனில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன முக்கியமாக அதில் சோப் மேக்கிங்கில் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தா மோல்டு தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி மோல்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். நான் வுட் ஃபர்னி அப்படின்ற பேஜில் இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லூஃப் மோல்டு வாங்கியிருந்தேன். நான் நிறையா சோப்ஸ் இந்த மாதிரி மோல்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்காக எனக்கு மோல்டு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே நல்லதாக கிடைக்கும் அப்படின்ட்டு தேடி பார்த்துட்ருக்கும் போது இவங்களோட பேஜ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கண்ணில் பட்டுச்சு. சரி, ஓகே, வாங்கி பார்க்கலாம், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். வாங்கின பின்னாடி தான் தெரியுது இது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மோல்டு பாருங்கள், இந்த வுட்டு பாருங்கள், இதோட டென்ஸ் பாருங்கள் எவ்வளோ மொத்தத்துக்கு பெருசாக இருக்குது. இது ஃபுல்லாகவே டீ குட்டில் பண்ண ஒரு மோல்டுன்னே சொல்லலாம். இதோட திக்னஸ் பாருங்கள், குவாலிட்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மோல்டோட குவாலிட்டி பாருங்கள். இது இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப வீக்காக தெரியுது, இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ செம்ம வெயிட்டு, எல்லாமே ஹை குவாலிட்டி டீ குட்டில் செய்கிறாங்க. அவங்க ஓனாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அவங்களோட பேஜு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேன். ஸோ குவாலிட்டி வைஸ் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் இது ப்ரீவியஸாக யூஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணும் போது இது குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்குது. ஸோ மோல்டுமே உள்ளே வைக்கிற மோல்டுமே பார்த்திங்கன்னா இதில் நான் நிறையா டைம் அந்த வுட்டிலேருந்து எடுக்கும் போது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கிறனால இதே இவங்க கொடுத்துருக்க மோல்டில் பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜஸ் இருக்கிறனால ஈஸியாக இதை பிடிச்சி வெளியே எடுத்துடலாம். அதுவும் பாருங்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோப்பு அன்மோல்ட் பண்ணுறது தான். இந்த மாதிரி மோல்டு இருக்கும் போது ஈஸியாக நமக்கு வெளியே சோப்பு வந்துடும். இது மோல்டு ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்கிறனால சோப்பை உள்ளேருந்து வெளியே எடுக்க ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுல ஈஸியாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அதனாலே நான் இதை உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி சோப் பிளானர். இதுவும் வுட் ஃபர்னி அவங்களோட பேஜில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இது என்ன யூஸ், இதுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சோப் மேக் பண்ணி முடிக்கும் போது இந்த மாதிரி எட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா, நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் கையில் பிடிக்கும் போது யூஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ எல்லாருமே பண்ணுறது, சோப் மேக்கிங்கில் எல்லாருமே பண்ணுற ப்ராசஸ் தான் இது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எட்ஜஸில் இப்படி சுரண்டிட்டு இந்த இடம் கொஞ்சம் ஈவன் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு சோப் பார்க்க ரொம்ப அழகாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இதுக்கு முன்னாடி நான் காய் சோரன்றது இருக்கும்ல, அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இது கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கவும் சரி இதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டேன். முக்கியமாக எனக்கு இவங்க பேஜில் பிடிச்ச இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சோப் டிஷ்ஷஸ் அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பிளாஸ்டிக்கில் சோப்பு டப்பா யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுவே வுட்டில் நீட்டாக அழகாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இதுவும் அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 55 ருபீஸ் என்னமோ தான். ரொம்ப ப்ரைஸ் வைஸ் கம்மியாக இருக்குண்ணா. இதுக்கு முன்னாடி மும்பை சைட்லலாம் மோல்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அங்கே ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறதை விட இவங்கக்கிட்ட ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற இந்த கீழே வந்துருச்சு, இந்த மாதிரி சோப் கட்டராக இருக்கட்டும், சோப் கட் பண்ணுறதா இருக்கட்டும், சோப் கட் பண்ணுற பிளேடுங்க, அந்த மாதிரி எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே குட் குவாலிட்டி, ஹை குவாலிட்டி டீ குட்டில் தான் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி ஓனாக அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வுட் ஃபர்னி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் உங்களுக்கு கீழே அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இந்த மோல்டு, எனக்கு இந்த மோல்டு தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. ஏன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது மோல்டு. சோப் உள்ளேருந்து ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் இந்த உட்டன் பாக்ஸுமே வந்துட்டு செம்ம குவாலிட்டி, செம்ம வெயிட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சோப் வைக்கிற ஸ்டாண்டுங்க, டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஸ்டாண்டு, அப்புறம் ஸ்டாம்ப்பு, அந்த மாதிரி எல்லாமே வுட்டில் பண்ணுற ஆக்சசரிஸ் அவங்க வச்சுருக்குறாங்க. அதாவது ஆக்சசரிஸ்ன்ற சோப் டூல்ஸ் வந்துட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட தாராளமாக வாங்கிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.